வேறு வேறு மதத்தை சேர்ந்த ஒரு காதல் ஜோடி வீட்டை விட்டு ஓடிவிட்டார்கள். இரு வீட்டாரின் பெற்றோர்கள் இதனை காவல் நிலையத்தில் புகாராக கொடுத்து காதலர்களை தேடி தங்களிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். மேலும் காதலர்களின் பெற்றோர்கள் மதம் விட்டு மதம் மாறி காதலித்ததால் மதம் பிடித்த யானை போல் மாறி காதலர்களை வெட்டி சாகடிக்கும்படி அடியாட்களுக்கு உத்தரவிட்டார்கள். ஓடிப்போன காதல் ஜோடிகளின் நிலை என்ன? அந்த காதல் ஜோடிகளுக்கு சில நாட்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் என்ன? La 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 la. காதல் போதைதானே, அது காமன் கலவைதானே. காதல் போதைதானே, ஓ காமன் கலவைதானே. சாதி மதமோ தேவையில்லை, அன்பு ஒன்றே போதும் இங்கே. ஏற்றம் இரக்கம் இங்கேது, தோற்றம் இங்கே செல்லாது. நெஞ்சில் ஒரு காயம் அவன் பார்த்தால் அது மாயமா, இதுதான் காதலே. நெஞ்சில் ஒரு காயம் அவள் பார்த்தால் அது மாயமாகும், இதுதான் காதலே. காதல் போதைதானே, அது காமன் கலவைதானே. காதல் போதைதானே, காமன் கலவைதானே. மேகரதத்தினில் வந்தான் மின்னல் கொடியோ கஞ்ச செடியோ, தோகை மயிலென நின்றான் தங்க சிலையோ அழகு கலையோ. நிழலாய் வந்தால் சிரிக்கும் கண்களே, விலகி சென்றால் தவிக்கிது உள்ளமே. இளமை வயதில் தோன்றும் மோகமே, மனங்கள் சேர ஏங்குது வேகமே. சங்க தமிழே வந்துவிடு, வாட்ஸ்அப்பில் பதிலை சொல்லிவிடு. என்ன உயிரே வந்துவிடு, வாட்ஸ்அப்பில் பதிலை சொல்லிவிடு. கோடி சத்தியமே நீதான் நிச்சயமே, இதுதான் காதலே. காதல் போதைதானே, அது காமன் கலவைதானே. காதல் போதைதானே, காமன் கலவைதானே. நல்லா போடுங்க அவளை. அவன் யாரு நாம யாருடி? அவன் ஒரு முஸ்லீம் பையன், நமக்கு அவனுக்கும் ஒத்து வருமா? 4 பேர் காரித்து போக மாட்டாங்க? ஒரு கோயில் குளம் போக முடியுமா நிம்மதியா? அப்பா, அவன் மனுஷன், நானும் மனுஷி. 2 பேருக்குள்ள என்ன சாதி மதம்னு சொல்லி பிரிக்கிறீங்க? நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அடி செருப்பால நாய, அவனை மறந்துடு. அவன் வீட்டுக்குள்ள வந்தா நாங்க 2 பேரும் செத்துட வேண்டியதா இருக்கும். அவனை மறந்துடு, இல்லைன்னா செத்து தொலைடி. ஏன் நான் சாகணும்? மனசு ஒத்துக்கிட்டா எல்லாம் ஒத்து வரும். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க மனச மாத்திக்குங்க. யாரடி மனச மாத்திக்க சொல்ற? அடி செருப்பால நாய. அடிங்க. போடுங்க. மறந்துறியா? மறக்க மாட்டேன். என்ன அடிச்சாலும் நான் அவனை மறக்க மாட்டேன். நான் என்ன சாவடிச்சாலும் சரிதான், நான் அவனை மறக்க மாட்டேன். வெளியில புடி நாய. எனக்கு பொண்ணை விட மதம் தாண்டி முக்கியம். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் காதலை ஏத்துக்க மாட்டேன்டி. அண்ணா, அவளை அப்படியே தேர்த்துங்க. உங்க மச்சான் வந்தா என்னால பதில் சொல்லி நிற்க முடியாது. என்ன வெளியே தள்ளிட்டா என் மனசுல இருந்து அவன் போயிடுவான்னு நினைக்கிறீங்களா?
இப்பதான் ஆழமா பதிகிறான். எப்படி பேசுறா பாரு. மதம் விட்டு மதம் காதல் கேக்குதா? ஏது மாறுறால பித்தே, இதுல பேச்சு வேற பேச்சு. ஏன்பா அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறா? ஏன் தெரியுமா? உள்ள போமா. காதல் கேக்குதா அவளுக்கு? அவ முடிய பிடிச்சி மொட்டை அடிச்சு விடுங்க. வாமா 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 வாமா. ஏன் தெரியுமா? பார்த்து பத்திரமா ஏந்துமா. ஏன் தெரியுமா? உள்ள போமா, நாங்க இருக்கிறேன். போமா உள்ள. கொஞ்சம் போட்டுக்குப்பா, கொஞ்சம் போட்டுக்குப்பா. சாப்பிடுப்பா. டேய், நீ என்ன ரகுராம் பொண்ணை காதலிக்கிறியாமே? என்ன விஷயம்? நாம யாரு, அவங்க யாரா? ஏய், நாம முஸ்லீம்டா, அவங்க இந்து. அவங்கள போய் நீ என்ன இது நம்ம இனத்துக்கு சரி வருமா இது? அதெல்லாம் நீ மறந்துடு, அடியோட மறக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நடக்கத்தே வேற. இல்லப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நம்ம குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கும். அது சரி வராதுடா. ஏய், இந்த தடவை நான் சொல்றத நீ கேட்கல, என் குணம் உனக்கு தெரியாது, அப்பாவுடைய மருமகம் உனக்கு தெரியாது. நான் சொல்றத நியாயமா கேளு, இல்லனா நடக்கத்தே வேற. இதோட அந்த பொண்ணை கை கழுவி விடுற. இல்லப்பா, நான் அவளை உண்மையா லவ் பண்றேன். அவளை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அடி சேர்ப்பாள நாய, அவ்வளவு திமிரடா உனக்கு? முதல்ல மதத்தை மதிக்க கத்துக்கோ. நீங்க என்ன சொன்னாலும் அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அவளை தவிர வேற யாரும் வேணாம். டேய், என்னடா என்ன நினைச்சுக்கிற நீ? தண்ணி இல்ல, நீங்க என் மேல நெருப்பு அள்ளி போட்டாலும் எனக்கு அவதான் வேணும். அடிங்க, பேசுற வந்துட்டியா? எங்களை விட அந்த பொண்ணு ரொம்ப முக்கியமா போச்சா? காதல் மோகம் கேக்குதாடா? காதல் மோகம். என்ன வெளியே தள்ளின மாதிரி அவளை என் மனசை விட்டு வெளியே தள்ளுறது ஒண்ணு ஈஸி இல்லப்பா. நான் அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். டேய், என்ன கொலகாரன் ஆகறடா. உன்னை என்ன பண்ண போற? நீ எவ்வளவு அடிச்சாலும் அவளை மறக்க மாட்டேன். தினை மர சொல்ற, திரும்ப திரும்ப வந்து என் மதத்தை கேவலப்படுத்த உனக்கு வேலையா போச்சு. உன்னை என்ன செய்யணும் பாரு. என் மானத்தை வாங்குறியாடா? 4 பேர் பாக்குற மாதிரி நீ என்ன பண்ணிட்டியாடா? உன்னை எனக்கு மகனை விட மகன் தான்டா பெருசு. பிரிக்க முடியாது. என்ன நினைச்சுங்க? சொல்ல சொல்ல இதே பேசிங்க. டேய், என் மானத்தை வாங்கிட்டடா. இரவிழிகளில் வந்தான் காயந்தானே நெஞ்சில் தானே இறுதி முடிவில் நின்றான். அது சரியோ இல்லை தவறோ? இனி காதல் சேர வழி இல்லை, ஓடி போக மனசுக்கு துணிவில்லை. தனிமை என்னை வாட்டி கொள்ளுதே, வழியில்லாமல் நானும் தவிக்கிறேன். போகட்டும் போகட்டும் விட்டு விடு, வந்தாலோட்டம் ஓடிவிடு. நீதான் எனக்கு லட்சியமே, உயிரை தருவேன் நிச்சயமே. ஓடி போகலாம், சேர்ந்து வாழலாம், இதுதான் காதலே. காதல் போதைதானே, காமன் கலவைதானே. காதல் போதைதானே, அது காமன் கலவைதானே. வினோத்கான், வினோத்கான்,
எங்கடா இருக்க? வினோத் கான் என்ன ஓடிட்டியாடா நாயா? ஓட்டான். ஓடிட்டாடி ஓடிட்டா. காவியா என் மானத்தை எப்படி காவியா. காப்பாற்ற பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. எங்க தலையில மண் அள்ளி போட்டுடி. அவளை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். காவியா ஐயோ நினைச்சேன் பாத்ரூம்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி பதில் சொன்னான். மெத்தையில ஏணிலாம் கொண்டு வந்து போட்டு வச்சிருக்காளே, அந்த பையன் கூடவே ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, உங்க பொண்ணு ஒரு பையன் கூட இந்த பக்கம் ஓடி அந்த பக்கமா வந்தாங்க, நான் பார்த்தேன். கவலைப்படாதீங்க, வர வச்சிடுறேன். அவன் அந்த பொண்ணோட ஓட்டாண்டி, அவன் திரும்பி வரமாட்டான். அந்த பாய் விட்டு பையன் அவனுக்கு காவியா பொண்ணு ஈத்துல ஓட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ மச்சான், என் பையன் ஒரு இந்து பொண்ணை இழுத்துக்கின்னு ஓடிட்டான். இது வெளியில தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவன் இன்னும் இந்த ஊரை கூட தாண்டி இருக்க மாட்டான். என்னென்ன செய்யலாம்? அவனை பார்த்த இடத்துல கண்ணந்துண்டமா வெட்டி வீசுங்க. கூட அவ இருந்தாலும் அவளையும் சேர்த்து கண்ணந்துண்டமா வெட்டுங்க. அவங்க வாழவே கூடாது. எங்க பார்த்தாலும் அவங்கள கண்ணந்துண்டமா வெட்டுங்க. வெட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹே மச்சான், எங்கடா இருக்கிறீங்க? என் பொண்ணு ஓடி போயிட்டாடா. ஆமாண்டா ஆமாண்டா. அவள் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், லோக்கலில் எங்கேயுமே போயிருக்க வாய்ப்பு இல்லைடா. சுற்று வட்டாரத்தில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பார்த்து வெட்டிடுங்கடா. ஹேய் சிக், நான் ஏஞ்சி உள்ளபடி. நம்ம பாய் சொன்னது போல அவர் பையனையும் அந்த பொண்ணையும் வெட்டிடணும். சரி சரி. அந்த கவுண்டர் சொன்னபல அவர் பொண்ணையும் அந்த பையனையும் விட்டுங்க. வாங்க வாங்க, அப்படி போலாம் வாங்க. போயிட்டானுங்களா? பார்த்து பார்த்துக்கணும். அங்க போ, அந்த சைடு பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ப்பா. அந்த ஆத்தோரத்தில் போய் பாரு. பார்த்து பார்த்து, மெதுவாடா மெதுவா. என்னாச்சு? என்னால முடியலடா. வா, டைம் ஆகுது. கால் வலிக்குது. வா 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 வா, முடியல. வா. இந்த ஓடு காலி இன்னட்டு தேவையே இல்லை. அண்ணா அவ போனா கூட இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுண்ணா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் செத்து போயிடுவா. செத்து போயிடுவான்னு ஃபோன் வரும் பாருங்கடி, பாருங்க. அவளை எங்கே இருந்தாலும் விட்டுடுங்கடா, உயிரோட விடாதீங்கடா. என் மானம் போச்சுடா. ஏய் மச்சான் மச்சான், அவளை உயிரோட விடாதீங்கடா, வெட்டி போட்டுருங்கடா. வரவே கூடாதா. எனக்கு அவள் பொண்ணே இல்லைடா, பொண்ணே இல்லைடா.
எதுக்குமே கண்ணீர் மருந்தாகாது, தீர்வும் ஆகாது. நம்ம காதலை உங்கள் வீட்லேயும் ஒத்துக்கல, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கல. அதனால தான் நான் ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணோம். இப்போ வர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்க. நீ ஏதாவது சொல்லு. நம்ம அப்பா அம்மாவை வயிறெறிய வச்சுட்டு நம்ம ஓடி போனா நம்ம நல்லா இருப்போமா? இது அப்ப யோசிச்சிருக்கணும்டி. இப்ப இப்படி பேசுற, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீ ஏதாவது சொல்லு. வினோத், நம்ம கடல்ல விழுந்து செத்து போயிடலாமாடா? La 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 ஹலோ தம்பி, உங்களதான். அட உங்களதான், வா வாங்க வாங்க. என்ன காதல வேலையா? அட உங்களதான் தம்பி. என்ன பாக்குறீங்க? உங்களதான், வாங்க வாங்க வாங்க. இப்ப வேணாம் வேணாம், அப்புறம் சாகலாம். வாங்க 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 வாங்கப்பா. நான் சொல்றேன், அப்ப போய் சாவுங்க. இப்ப வாங்க. வா காவியா, போய் பார்க்கலாம். நீங்க 2 பேரும் நான் சொல்றது கேளுங்க. நீங்க எப்படியாவது செத்து போங்க. சாகறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற செய்தியை கேட்டுட்டு சாவுங்க. நீங்க 2 பேரும் சாவறதுக்காக கடல்ல இறங்கினீங்களே, அது நல்ல முடிவு தான். இருந்தாலும் நான் சொல்ல போறதை கேட்டுட்டு செத்து போனா இன்னும் முடிவு நல்லா இருக்கும். உங்க 2 பேரையும் பார்த்தா உயிருக்கு உயிரான காதலர்கள் மாதிரி தெரியுது. ஏதோ உங்க காதலுக்கு உங்க அப்பா அம்மா ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதனால இந்த தற்கொலை முடிவை எடுத்துட்டீங்க இல்லையாமா? இங்க பாருங்க, இங்க தற்கொலை பண்ணிக்குங்க. அது இப்ப வேணான்னு சொல்றேன். என்ன புரியலையா? புரியும்படி சொல்றேன், என் கூட வாங்க. பயப்படாதீங்கப்பா, வாங்கப்பா. என்ன உங்க அப்பா மாதிரி பாருங்க, வாங்க. அட வாங்கப்பா, அட வாப்பா வா. இப்படி மிரண்டு போய் கிடக்குறீங்க. காதலிக்கும் போது இந்த பயம்லாம் இருக்குது இல்லை. இப்படி உட்காருங்க. அம்மா உட்காருமா. இங்க பாருங்கப்பா, நீங்க 2 பேரும் இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டா உங்க அப்பா உங்க அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் எப்படி பாதிக்கப்படுவாங்க தெரியுமா உங்களுக்கு? எங்க மனசை புரிஞ்சிக்காத அப்பா அம்மாவுக்கு நாங்க கொடுக்கற தண்டனையா இது? நீங்க கொடுக்கறது தண்டனை இல்லை, நம்பிக்கை துரோகம். அவங்களுக்கு செய்யற பாவம். அவங்க மட்டும் எங்கள் காதில் எதிர்க்கிறாங்க, அது தப்பு இல்லையா? எங்கள் வழியை ஏன் இந்த பெத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க சொல்லுங்க. இந்த இடத்துல தான் காதலர்கள் எல்லாம் தப்பு பண்ணுறாங்க. அம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. தம்பி, நீங்களும் கேளுங்க. நான் அதிகமாக பேச வேண்டியது இருக்குது.
இங்கே பாருங்கம்மா, அப்பா அம்மாவுக்காக உங்கள் காதலை விட்டுட சொல்லலை, அதை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்ல போகிறேன். என்னை தப்பாக நினைக்காதீங்க. தள்ளி வச்சா அவங்க எங்க காதலை ஏத்துக்குவாங்களா? முயற்சி பண்ணி பார்ப்போம்பா. உங்கள் காதல் உண்மையான தெய்வீக காதலாக இருந்தா இப்போ நான் சொல்ல போகிற செய்தியை உங்கள் காதல் கண்டிப்பாக ஏற்றுக்கும். இந்த கட்டி பிடிக்கிறது, உராசிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இது போல காதலாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்காது. இந்த 2 காதலில் உங்கள் காதல் என்ன காதல்? 4 வருஷமா லவ் பண்றோம் சார். எங்களது உண்மையான காதல். அப்படி இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா கடலில் விழுந்து சாகலான்னு முடிவெடுத்திருக்க மாட்டோம். உறுதியாக என்ன சொல்கிறீங்க? எங்கள் காதல் உண்மையான காதல். அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. அப்படின்னா நான் சொல்ல போகிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்டாகணும். சரிங்கய்யா, நாங்கள் எப்போ தற்கொலை பண்ணிக்கிறது அதை சொல்லுங்க முதல்ல. சொல்கிறோமா, அதை பிறகு சொல்கிறோமா. உங்கள் காதல் நல்ல காதல்னு சொன்னீங்கல்ல, அதனால் இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். நீங்கள் 2 பேரும் நாங்கள் செஞ்சது தப்புதான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் மன்னிப்பு கேட்டு சரணடையணும். அப்பா அம்மா விருப்பப்படியே வாழ போகிறோம், நாங்கள் அப்பா அம்மாவுக்காக காதலை விட்டுட்டு கடைசி வரைக்கும் அவங்க கூடவே வாழ்ந்துட போகிறோன்னு எழுதி கொடுக்கணும். முடியுமா? ஐயா, நாங்கள் மட்டும் போலீஸ் கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா, சாதி சனம், சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. கோவத்தோட எங்களை தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் அங்கே போனோம்னா கண்டிப்பாக எங்களை கொண்டுடுவாங்க. இப்போ தானே கடலில் விழுந்து செத்துற போகிறேன்னு போனீங்க, இப்போ ஏன் உயிர் மேலே பயம் வருது? எங்களை கொலை செஞ்சாலும் பரவாயில்லைங்கய்யா, நாங்கள் சரணடைகிறோம். நீங்கள் சரணடைத்து பெருசு இல்லைம்மா. ஃபோனில் 2 பேரும் பேசிக்க கூடாது, ஒரு குறுஞ்செய்தியை கூட பகிர்ந்துக்க கூடாது. நீங்கள் அந்த பையனை பார்க்கக்கூடாது, அந்த பையன் உங்களை பார்க்கக்கூடாது. நீங்கள் 2 பேருமே அப்பா அம்மா விருப்பப்படி வீட்டுக்கு போயிடணும். அவங்களுக்காகவே உண்மையாக கடைசி வரைக்கும் வாழணும். கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்பா அம்மாவும் வேற மாப்பிள்ளையை காட்டி கல்யாணம் பண்ணிக்குவோன்னு தொந்தரவு பண்ணுவாங்களே. அங்கதாம்மா வரேன், அதுதான் நடக்கும். இந்த இடத்துல தான் நீங்கள் 2 பேரும் உறுதியாக நிற்கணும். கடைசி வரைக்கும் கல்யாணம் வேணான்னு தானே உங்கள் கூட வந்தேன். அப்பா அம்மா, உங்களுக்காக மனத்தில் உள்ள காதலை தூக்கி எரிஞ்சிட்டு தானே உங்கள் கூட வந்தேன். இப்போ ஏன் திரும்ப கல்யாண செய்தியை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கணும். அப்பா அம்மா, எனக்கு கல்யாணம் வேணாம், நான் சாகிற வரைக்கும் உங்கள் கூடவே இருந்துடுறேன். நான் சம்பாதிச்சு உங்களுக்கு தான் கொடுப்பேன், நான் தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இப்போதான் உங்கள் வழியை அவங்க உணர்வாங்க. புரியுதா? எங்கள் அம்மா அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது சார். நான் சொல்கிறது கேளு, இல்லைனா நாங்கள் 2 பேரும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க சார். இது போல நிலைமை கண்டிப்பாக வரும். இதுக்காக தான் நீங்கள் காத்துன்னு இருக்கணும். இப்போதான் நீங்கள் அன்பாக பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்பா அம்மா, நீங்கள் பார்க்குற பொண்ணு எனக்கு பிடிக்கல, நான் பார்க்குற பொண்ணு உங்களுக்கு பிடிக்கல, வாழ்க்கை யாருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்கணும். உங்களை சாவ விட்டுட்டு நான் எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட வாழ்வேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா அப்படி செய்ய மாட்டேன், புரிஞ்சுக்கங்க. என்னால ஏன் நீங்கள் சாகணும்? வேணாம், வாங்க 3 பேரும் செத்து போயிடலாம், அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. இது போல் தைரியமாக அப்பா அம்மா யாரை பேசணும். ஐயா, ஒருவேளை எங்கள் அம்மா அப்பா 3 பேர் செத்துடலாம் வா அப்படின்னு சொன்னால் நீங்களும் சாவ சொல்கிறீங்க, அப்போ எங்களுக்கு சாவு தான் தீர்வா? வரேன், அதுக்கும் ஒரு சரியான முடிவு இருந்து தானே ஆகும். எந்த அப்பா அம்மா ஒரு உண்மையான காதலை ஏற்றுக்காம அந்த பொண்ணையோ பையனையோ தற்கொலைக்கு தூண்டுறதும், கருணை கொலை செய்கிறதும், இல்லை குடும்பத்தோட சாகிறதும், இதில் எது செஞ்சாலும் அது மன்னிக்க முடியாத தப்பு. இப்படி செய்கிற அப்பா அம்மாவை நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க இந்த சமூகத்துக்கு ஒரு விஷ கிருமி போல தான் இருப்பாங்க. அந்த கிருமியால் மேலே மேலே இந்த சமூகம் சீர்கட்டு அழியுமே தவிர தலை நிமிர்ந்து வளராது. உண்மைதான் ஐயா, இப்ப நாங்க அதுக்கு என்னதான் பண்றது? நீங்க மட்டும் இல்லம்மா, இந்த சமூகமே இதை ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே காதல் பெருசா இல்லை அப்பா அம்மா உறவு பெருசா? ரெண்டையும் ஒரே தராசில் வச்சு பார்க்கும்போது
எதை பேச நினைப்பீங்க? இங்கே ரெண்டுமே ஒரே நிலையில் இருக்கும். இங்கே தான் நாம் சரியாக முடிவெடுக்கணும். இந்த இடத்துல தான் ரெண்டுக்கும் சேதாரம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் அறிவாளித்தனம். நான் சொன்னது போல் நீங்கள் 2 பேரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் காதலுக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் இந்த தற்கொலை முடிவுக்கு வரக்கூடாது. ஐயா, தற்கொலை பண்ணிக்கிற நேரத்தை சொல்றேன்னு சொன்னீங்க, இப்ப தற்கொலை பண்ணிக்க வேணான்னு சொல்றீங்க. எதைத்தான் நாங்க புரிஞ்சுக்கிறது? நான் சொன்னது போல நீங்க 2 பேரும் செஞ்சு பாருங்க. அதன் பிறகு தற்கொலை பண்ணிக்கணும்னு எண்ணம் வந்தா இங்க வாங்க, உங்களுக்காக நான் காத்துக்கின்னு இருப்பேன். அப்ப நானே கடலுக்கு போங்கன்னு உங்களை தள்ளி விடுவேன். தைரியமா போங்க, உங்க காதல் சக்சஸ் ஆகும். காவியா, போலாம் வா. ஐயா, உங்க பேச்சை கேட்டு நம்பி போறோம். எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா முழு காரணமும் நீங்க தான். 100% ஒன்றும் ஆகாது. தைரியமா போங்க, வெற்றி உங்க பக்கம்தான். வினோத், பேக் எடுத்துக்கடா, பார்த்துக்கலாம். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த கடல் இந்த காதலர்கள் வருவார் என காத்திருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சொல்லுப்பா, முதல்ல சொல்லுப்பா. என்னப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் காதலி இதே கடல்ல விழுந்து இறந்துருப்போம். உன் பேச்சு கேட்டுதானயா போலீஸ் கிட்ட போய் சார் நினைச்சோம். அந்த 3 வருஷத்துல என்ன நினைச்சு தெரியுமா? என் வாழ்க்கையே போச்சியா, அனாதையா நிக்கிறேன். நீ தம்பி இருப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் உட்கார் உட்கார் உட்கார். நான் பார்த்து உட்கார் உட்கார், முதல்ல உட்கார் உட்கார் உட்கார். என்கிட்ட சொல்லுப்பா, நீ என்கிட்ட சொன்னா தானே அதுக்கு ஒரு முடிவு தெரியும். என் மேலே தவறுனா உயிரை விட்டுடுறேன், சொல்லு. என்னென்ன பிரச்சனை? இல்லைண்ணே, இது எங்கள் பர்சனல் மேட்ரு. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க தம்பி. தம்பி நீ சொல்லுப்பா, நான் எந்த தப்பு வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், சொல்லுப்பா. நீ சொன்ன மாதிரி 2 வருஷம் எல்லாமே அழகாக தான் போச்சு. ஆனால் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணாங்க. அவன் முடியாதுன்னு சொன்னான். அவளை குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து வெட்டி கொண்டுட்டாங்க. இப்போ நான் தனிமரமா நிற்கிறேன். நீங்கள் சொன்னது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நான் சொன்னது போல் நீங்கள் அங்கே நடந்திருக்க மாட்டீங்க. அதனால தான் இப்படி நடந்திருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், நான் செய்கிற தொழில் ஆணையாக சொல்கிறேன், இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்து போச்சுன்னா சத்தியம் தர்மம் எல்லாம் தோத்து போச்சுன்னு அர்த்தம். இந்த பூமி மண்ணு எல்லாம் பொய்ன்னு அர்த்தம். நம்ப மாட்டேன், இதை நான் நம்ப மாட்டேன். அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, நான் நம்ப மாட்டேன். நான் யார் மணி? யார் மணி? என்னங்கய்யா, என்ன யாருன்னு தெரியுதுங்களா? தெரியுதுமா, விலாசம் இல்லாத காதல் ஜோடி. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, ஒரு சின்ன இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு இப்படி பண்ணோம். மகிழ்ச்சியாக இருக்குதுப்பா. ஐயா, உங்கள் பேர் என்னய்யா? என் பேர் தமிழ் அரசன். ஐயா, எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா உங்கள் பேர் தான் ஐயா. பொண்ணா பிறந்ததுன்னா செல்வின்னு இருப்பேன். மகிழ்ச்சியாக இருக்குதுப்பா. நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா. நல்லா ஐயா, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டோம். அங்கே எங்களுக்கு சிக்கல் வந்துச்சு தான், ஆனால் நீங்கள் சொன்னபடியே நடந்துக்கிட்டோம். கடைசியாக 2 குடும்பமும் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கேன். ஐயா, எங்கள் கல்யாணத்துக்கு வந்து உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலான்னு எவ்வளவோ தேடணும், ஆனால் நீங்கள் கிடைக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏதோ அதிர்ஷ்டத்தில் உங்களை வந்து பார்த்துட்டேன். எங்களுக்கு இன்னைக்கு தான் மனசு நிம்மதியாக இருக்குது. ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. இது என்னப்பா அது? நீங்கள் நல்லா இருக்கணும்பா. நீ கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும்பா. போங்கம்மா, போங்க, பார்த்து போங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு வரணும்யா. கண்டிப்பாக வருவோம், கண்டிப்பாக. வளைகாப்புக்கு சொல்லி அனுப்புவோம் ஐயா, கண்டிப்பாக வந்துடணும். பார்த்து நீங்கள் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றியா, வரேன். பார்த்து நீங்கள் போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வா. விலாசம் இல்லாமல் வந்த காதல் ஜோடிக்கு விலாசத்தை காட்டி கொடுத்துட்டேன். மகிழ்ச்சி. ஐயா, வளைகாப்புக்கு நானே வந்து கூட்டுக்கிறேன், கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வருவேன். ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறதுல எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது.
தம்பி அதோ போறாங்களா ஒரு காதல் ஜோடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ காப்பாத்தின காதல் ஜோடி தானே அது? அவங்களையும் சேர்த்து வச்சிட்டியா? ஆமாங்க ஆமாங்க. இதே வேலையா இரு. எல்லாரையும் சேர்த்து வச்சிடு. நீ மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணிக்காத. உனக்குன்னு ஒருத்தி இருந்தாக்கா நான் ஏன் இந்த வயசான சமயத்துல சாப்பாடு எடுத்துன்னு வரேன்? எனக்கு என்னக்கா குறை? அம்மாவா நீ இருக்க, அது போதுங்க எனக்கு. இப்படி கொடுக்கா. அப்பா அம்மா எல்லாம் நீ தாங்க எனக்கு. வாக்கா அப்படியே சாப்பிடலாம். பேசி பேசி காலத்தை ஓட்டிடு. வா சாப்பிடலாம்.